பண்டியண்ணா அங்க பாருங்கண்ணா, ஏதோ ஒரு ஆட்டோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுக்கு ஏதோ சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி, வீட்ல நீங்க மட்டும்தான் இருக்குதா? உங்க அம்மா இல்லையா? அட, நம்ம வீட்டுக்கு சேட்டு வந்திருக்காரு. வாங்க சேட்டு. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஏதாவது புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? அது கூப்பிடலான்னு வந்திருக்கீங்களா? ஆமா பண்டி அம்மா, நீங்க சொல்றது 100% கரெக்டு. நாங்க இந்த தெருவுல புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்குது. புதுசாக கடை ஓப்பன் பண்ணாதான் நாங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியிறோம். சரி, கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரும் உங்கள் கடைக்கு ரெகுலராக வர்ற மாதிரி நான் பேசி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல பண்டி அம்மா, இது நியூ இயர் தானே, உங்க எல்லாத்துக்கும் கேலண்டர் கொடுத்துட்டு போலான்னு வந்துச்சு. ஓ, பரவாயில்லையே. நியூ இயர் வந்தோடனே எங்களை எல்லாம் மறக்காம கேலண்டர் கொடுக்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சேட்டு. சரி கொடுங்க, என்ன டிசைன் போட்டிருக்கீங்க? என்ன பண்டி அம்மா நீங்க சொல்லுது எனக்கு தெரியாதா? உங்களுக்கு பிடிச்ச கடவுள் முருகன் சிவன் தானே, அதனால அதே மாதிரி போட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன சேட்டு, எனக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க? எங்க தெருவில் ஒரு 20-30 வீடு இருக்கு, எல்லாத்துக்கும் வேணும். ஆமாப்பா, இந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். லில்லி அக்கா, லோட்டஸ் அக்கா, ரோஸ் அக்கா, புஷ்பா, ரெட் வெல்வெட் எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா. நம்ம ராகுல் பேட்டாவே இந்த விஷயத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்குது. அதுக்கப்புறம் நான் கொடுக்காம இருக்குமா? உங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ கேலண்டர் வேணும் சொல்லுங்க. ஆனா பண்டி அம்மா, நீங்கள் நம்ம கடைக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வந்துடுற சேட்டு, நீங்க கொடுங்க. டே பண்டி, எல்லார்த்து வீட்டுக்கும் வர்ற மாதிரி கரெக்டா பார்த்து வாங்கிக்கோடா. அம்மா, நம்ம வீட்டுக்கு, நான்சி வீட்டுக்கு, ரோஸ் வீட்டுக்கு, அப்புறம் லில்லி வீட்டுக்கு, அப்புறம் புஷ்பா, ரெட் வெல்வெட், அப்புறம் அந்த ராணிகா இருக்காங்கல்லம்மா, அவங்களுக்கு கூட கொடுக்க சொல்லுங்கம்மா. டேய், இவ்வளோ கேட்டா சேட்டு எப்படிடா கொடுப்பாரு? நீ பாட்டுக்கு லிஸ்ட் பெருசா போட்டுட்டே போயிட்டு இருக்க. பண்டி அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சேட்டு நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குது. நாங்க கேட்டதை விடவே அதிகமா கொடுத்துட்டீங்க. சரி பண்டி அம்மா, நிம்மல் கேட்டதை நம்ம செஞ்சாச்சு. ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது, நம்ம கடைக்கு நீங்க ரெகுலரா வந்து இருக்கணும். நீங்கள் 2 பேரும் நான் கூப்பிடுற வரைக்கும் பண்டி வீட்லயே தான். என்னமா இது, இவர் 100 கேலண்டருக்கு மேல கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆமாண்டா பண்டி, நம்ம தெருவில் மட்டும் இல்லை, பக்கத்து தெருவில் எல்லாத்துக்கும் கொடுத்துரு சரியா? அப்படியே ஆணி அடிச்சு நம்ம வீட்லேயும் ஒரு 2 மாட்டி வைடா. முருகன் ஃபோட்டோ, சிவன் ஃபோட்டோவாக கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்காரு. பண்டி அண்ணா ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கோம், வரவே மாட்டேங்கிறாங்க. புஷ்பாக்கா, ரெட் வெல்வெட் அக்கா, இப்ப வர போறீங்களா இல்லையா? சீக்கிரமா கொஞ்சம் வெளியில வாங்கக்கா, எங்களுக்கு டைம் ஆகுது. என்ன பண்டி, எதுக்காக கூப்பிட்டீங்க? புஷ்பா, நியூ இயர் வந்துருச்சுல்ல, அதான் உங்க 2 பேத்துக்கும் கேலண்டர் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். இந்தாங்க, ஆளுக்கு ஒரு கேலண்டர் எடுத்துக்கோங்க. ஹை பண்டி, எங்க அம்மா இப்பதான் கேலண்டர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு முருகன் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் முருகன் எடுத்துக்கிறேன். ரெட் வெல்வெட், நீ சிவன் போட்டதை எடுத்துக்கோ. சிவன் பார்வதி கூடயும் முருகன் இருக்க மாதிரி இருக்கு, இருந்தாலும் இந்த முருகன் ரொம்ப பெருசா பிரைட்டா இருக்காரு, அதனால நீ சிவன் எடுத்துக்கோ, நான் முருகன் எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பண்டி. என்னடா பண்டி, அதிசயமா சிண்டுவை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க? என்னடா இது கேலண்டர் மாதிரி இருக்கு? ஓ, உங்க அம்மா கொடுக்க சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆண்டி, எங்க அம்மா தான் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. ஆனா இது கொடுத்தது நம்ம ராகுலோட அப்பா இருக்காருல்ல, அவர் தான் ஆண்டி நம்ம தெருவில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. அட பரவாயில்லையே, அவரே தேடி வந்து கொடுத்தாரா? ரொம்ப நல்லா இருக்குடா. முருகன் போட்டோ போட்டதே நான் எடுத்துக்கிறேன், நீ இதை வேற யாருக்காவது கொடுத்துரு. என்ன பண்ணிட்டு இது, ராகுலோட அப்பா இவ்வளோ கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம தெருவில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்தது போக இவ்வளோ மீதி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு பதிலாக 2ஆ கொடுத்துருக்கலாம்ல. நான்சி, அது வேற ஒன்றும் இல்லை நான்சி, எல்லா கேலண்டர்லயும் ஒரே போட்டோ போட்டிருக்கல, அதனால தான் வேண்டான்னு சொல்றாங்க. நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், பேசாம இந்த போட்டோக்கு பதிலாக நம்ம போட்டோ மாட்டிடலான்னு பாக்குறேன். அண்ணா சூப்பர் ஐடியாண்ணா, நான் போய் நம்ம பழைய போட்டோஸ் இருந்தா எடுத்துட்டு வரேன், இது மேல அப்படியே ஒட்டிடலாம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலி போட்டோ ஒட்டிடலாம். டே சிண்டோ, நீ நினைக்கிற மாதிரி அந்த பழைய போட்டோ எல்லாம் செட் ஆகாதுடா, புதுசா இதுக்குன்னே எடுப்பாங்க. இப்ப இதுதான் ட்ரெண்ட், நம்ம ஃபேமிலி போட்டோ வச்சே கேலண்டர் பண்றது. ஓ கரெக்ட்னா, நம்ம தெருவுல கூட புதுசா ஒருத்தர் கடை போட்டிருக்காருண்ணா, அவர் கூட கேட்டாரு, தம்பி உன் போட்டோ போட்டு கேலண்டர் ரெடி பண்ணி தரட்டுமான்னு கேட்டாருண்ணா. பண்டி, உனக்கு தெரியுமா, எங்க அப்பா யூஎஸ்ல இருந்து புதுசா ஒரு லேட்டஸ்ட் கேமரா வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் பண்டி, அதுல நம்ம போட்டோ எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரா வரும். சரி, நீ சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா லில்லி. அண்ணா, அந்த அமெரிக்கா கேமரா விட நம்ம லோக்கல் கேமரா சூப்பரா போட்டோ எடுக்கும். நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்கிட்ட கூட ஜெர்மன்ல வாங்கின ஒரு சூப்பரான கேமரா இருக்கு, நானும் போய் எடுத்துட்டு வரேன். டே சிண்டு, என்னடா இது நம்மளோட கேமரா தானா? இதுல சார்ஜ் இருக்கானே தெரியலையேடா. இரு நான் முதல்ல ஆன் பண்ணி பாக்குறேன். இதுல எங்க பட்டன் இருக்குன்னே தெரியல. இதுதானே பட்டன்? ஆன் எல்லாம் ஆகுது, பரவாயில்ல.
ஆனா இதுல பிரிண்ட் போட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமேடா. அதை விடு பண்டி, ரோஸோட அப்பா ஜெர்மன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காருல்ல, இந்த கேமரா பாரு எவ்வளவு லேட்டஸ்டா இருக்குன்னு. இதுல போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டீங்கன்னா சூப்பரா வந்துடும். நீ வேணா போட்டோ எடுத்து கொடு, நான் போய் அந்த போட்டோ ஸ்டுடியோல பிரிண்ட் போட்டு வந்துடுறேன். அது இல்ல நான்சி, நான் உடனடியா பிரிண்ட் போட்டு கேலண்டர் ரெடி பண்ணிடலான்னு பாக்குறேன். அதுக்கு தான் பண்டி என்னுடைய லேட்டஸ்ட் அமெரிக்கா கேமரா யூஸ் பண்ணுன்னு சொல்றேன். இதுல போட்டோ எடுத்தீங்கன்னா உடனடியா பிரிண்ட் வெளியில வந்துடும், இன்ஸ்டன்ட்டா வந்துடும். இதுதான் இப்ப லேட்டஸ்டான கேமரா, நீ வேணா எடுத்து பாரு. ஏ லில்லி, உண்மையாவா சொல்ற? அட ஆமா, இது டிஜிட்டல் கேமரா. லில்லி, நான்சி, ரோஸ் 3 பேரும் சூப்பரா தெரியுறீங்க. இந்த பக்கம் நான், சோட்டு. இந்த கேமரா தாண்டா நம்ம கரெக்டா வரும். நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க. உங்களோட கேலண்டர்ல உங்க போட்டோ எப்படி வரணும்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. நான் இப்பவே போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு கேலண்டர் போட்டு கொடுத்துறேன். ஓகே தானே? நானும் என்னுடைய சிஸ்டர் லோட்டஸும் இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அதை எங்களோட கேலண்டர்ல மாட்டி கொடு பண்டி. அதை எங்க மாம் கிட்ட காமிச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, எடுத்துட்டா போச்சு. ஏ லோட்டஸ், நீ என்ன ரொம்ப நேரமா அங்க தனியா நின்னுட்டு இருக்க? வாங்க 2 பேரும் வந்து போட்டோ எடுங்க வாங்க. பண்டி, எங்க வீடு தெரியற மாதிரி போட்டோ எடுத்து கொடுத்தீனா ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்ல, எல்லாருமே சூப்பரா பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ உங்க வீட்டு முன்னாடி வச்சு உங்க வீடும் தெரியற மாதிரி நான் போட்டோ எடுக்கிறேன், சரியா? அண்ணா, நானும் உள்ள வரலாமா? நீ எல்லாம் உள்ள வரக்கூடாது, அவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, ஸ்மைல், சீஸ். போட்டோ வருதா? நான்சி, இங்க வந்து பாரு, அவங்க 2 பேர்த்தோட போட்டோ எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு பாரு. ஐயோ பண்டி, இந்த மாதிரி கேமராவோட லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. பண்டி பண்டி, நான் போய் எங்க அம்மாவை கூப்பிட்டு வரேன் பண்டி. நானும் எங்க அம்மாவும் இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கூட. எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சூப்பரா இருக்குப்பா உங்களுடைய அமெரிக்கா கேமரா. டே சிண்டு, லேட் ஆயிட்டு இருக்கு. நான்சி அவங்க அம்மாவை கூப்பிட போயிருக்கா. நீ வந்து நில்லுவா. என்ன பண்டி, என்ன நீங்க? லில்லி அக்கா அவங்க வீட்டு முன்னாடி எடுக்கிறாங்க, நம்ம வீட்டு முன்னாடி எடுக்கலாம். நீங்க இங்க வந்து என்னையும் சோட்டு பாப்பாவையும் சேர்ந்து சூப்பரான ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கண்ணா. ரோசக்கா, நானும் என்னோட தங்கச்சியும் தான் எடுக்கணும். நீங்க கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்கக்கா. நானும் என் தங்கச்சி மட்டும் வர்ற மாதிரி எடுத்து கொடுங்க. சோட்டு பாப்பா, நீ வந்து பக்கத்துல நில்லுவா. பரவாயில்லடா சிண்டு, நீ கூட நல்லா தான் யோசிக்கிற. சரி சரி இரு, நம்ம வீட்டு முன்னாடியே வச்சு உன்னையும் உன் தங்கச்சியும் சூப்பரா ஒரு போட்டோ எடுத்துறேன். சோட்டு பாப்பா, நான் சீஸ்னு சொல்லும் போது நல்லா சிரிக்கணும், ஓகேவா? இருங்க, கேமராவை ஆன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, சீஸ். சூப்பர்டா. இங்க வந்து பாரு, அடுத்த செகண்டே வந்துருச்சு. ஹை பண்டி அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. இதை வச்சு இன்னைக்கே கேலண்டர் பண்ணிடலாம்டா. பண்டி, இவ போட்டோ எடுத்து ஏதோ கேலண்டர்ல மாட்டுவேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னடா உளறிக்கிட்டு இருக்கா? ஆண்டி, நான்சி எல்லாம் உளரல. நீங்க போட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுங்க. இருங்க ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். நான் சீஸ் சொல்லும் போது சிரிக்கணும் ஆண்டி. சீஸ், சிரிங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க போட்டோ எப்படி வெளியில வருதுன்னு. டேய், எங்கிருந்துடா இந்த மாதிரி கேமராலாம் பிடிக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்குடா. எனக்கு கேலண்டரில் மாட்டி கொடு, நான் எங்கள் அக்காட்ட கொண்டு போய் காமிப்பேன். இந்த மாதிரி கேமராலாம் நான் பார்த்ததே இல்லைடா. ஏண்டா, இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சமைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டுருக்கீங்க. சரி வா, எடுத்துக்கலாம். என்னடா அவன் சிண்டு மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கான். வாடா, நம்ம 3 பேர் சேர்ந்தே எடுத்துக்கலாம். என்னம்மா நீங்க, அவன் மட்டும் எங்களை போட்டோல சேர்த்திக்க மாட்டேங்கிறான், நீங்க அவனை சேர்த்திட்டு இருக்கீங்க. ஏண்டா பண்டி, அவன் சின்ன பையன் தானே, அவன் கூட போய் போட்டி போட்டுட்டு இருக்க? டே ராகுல், தலையெல்லாம் கட்டாகாம நல்லா எடுக்கணும். அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்களை நான் சூப்பரா போட்டோ எடுத்து தரேன். ஆண்டி நல்லா சிரிங்க ஆண்டி, பல்லு தெரியற மாதிரி சிரிங்க. டே ராகுல், எடுக்கறியா இல்லையா? கிளிக் பண்ணுடா. அண்ணா அதெல்லாம் பண்ணிட்டேண்ணா, போட்டோ வெளியில வந்துட்டு இருக்குண்ணா. டே பண்டி, உங்களை என்னமோ நினைச்சேன். போட்டோ சூப்பரா இருக்குடா. அப்படியே ஒரு ஃப்ரேம் போட்டு வந்துரு, நம்ம வீட்டு செவுத்துல மாட்டிரலாம். ஓகே गाइस, இப்போ உங்க எல்லாத்தையும் வச்சு நான் குரூப் போட்டோ எடுக்கிறேன். அடுத்து நானும் வந்து குரூப்ல நின்னா பண்டி நீ வந்து போட்டோ எடு. நம்ம எல்லாரும் நின்னுட்டா ராகுல் கரெக்ட்டா எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ராகுல், உனக்கு ஓகேனா நீயும் போய் அவங்களோட நின்னுக்கோயேன். அக்கா பரவாயில்லக்கா, நான் இங்கிருந்தே பாக்குறேன். ஓகே गाइस, நான்சி, ரோஸ், பண்டி, சிண்டு, சோட்டு எல்லாரும் தெரியுறீங்க. சூப்பர், வெரி குட். அப்படியே நில்லுங்க. சீஸ். சீஸ் சொன்னா சிரிக்கணும். சிண்டு சிரிடா, ஏண்டா இப்படி இருக்க? அக்கா, நீங்க கேமராவை ஷேக் பண்ணாம எடுங்கக்கா. ஓகே, இப்ப எல்லாத்தோட போட்டோ வந்துருச்சு. நானும் எங்க அம்மாவும் சிண்டுவும் இருக்கிறது தான் முதல்ல கேலண்டர்ல ஒட்ட போறேன். டே சிண்டு, சீக்கிரமா போய் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துட்டு வா. அண்ணா, எதுக்கு நான் ஒயிட் ஷீட் எடுத்துட்டு வர சொல்றீங்க? டைரக்டா அப்படியே கேலண்டர் மேல ஒட்டினா நல்லா இருக்காதுடா. ஒயிட் ஷீட் ஒட்டினாதான் ரொம்ப நல்லா இருக்கு பாரு. சூப்பரா இருக்கு பண்டி. பண்டி பண்டி, அடுத்தது நானும் எங்க அம்மாவும் இருக்கிறத ஒட்டி கூட. அதெல்லாம் முடியாது. அடுத்தது நானும் என் தங்கச்சி பாப்பாவும் இருக்கிறது தான் நீங்க ஒட்டி கொடுக்கணும். இருங்க, இந்தாங்க ஒயிட் ஷீட் ஒட்டுங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஊர்ல போய் எங்க பாட்டி வீட்டுல இந்த கேலண்டரை மாட்டி வச்சுக்குவேன். டே பண்டி, அடுத்தது நானும் எங்க அம்மாவும் இருக்கிறத தான் பண்ணணும். ஏ நான்சி, உன்னோடது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறது எல்லாத்தோடதும் நான் நல்லா பண்ணி தருவேன். இப்ப எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? எல்லாத்தோடதும் பண்ணத்தானே போறோம்.
ஓகே, இந்தா நீயும் உன் தங்கச்சி சோட்டு பாப்பாவும் இருக்கிறத ஒட்டியாச்சு. நீ போய் உங்க பாட்டி வீட்ல இதை செவுத்துல மாட்டிக்கோ. பண்டி அடுத்தது நானும் என்னுடைய சிஸ்டர் லோட்டஸும் இருக்கிறத எனக்கு ஒட்டி கூட. ஓ மை காட், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எங்கள் மாம் மட்டும் இதை வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் தெரியுமா, இதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு யாரோ அவங்க கிட்ட 2000 ருபீஸ் கேட்டிருக்காங்க பண்டி. என்னது 2000 ரூபாய் கேட்டாங்களா? நல்ல வேலை லில்லி, நீ அவங்க கிட்ட போகாம என்கிட்ட வந்த. இங்க பாத்தியா? ஏ பண்டி, நீ எல்லாத்தோடதுக்கும் ஒட்டிட்டு இருக்க, எனக்கும் எங்க அம்மாவோடது ஒட்டவே மாட்டேங்கிற. இப்போ அடுத்தது நீ ஒட்ட போறியா இல்லையா? எல்லாம் நான் ஒட்டி ரெடியா வச்சிருக்கேன். இதை எடுத்து இப்படி கேலண்டர்ல மாட்டினா முடிச்சது. ஆமா, இன்னைக்கு டேட் என்ன? யாருமே கேலண்டர்ல இருந்து ஷீட்டு கிளிக்காத மாதிரி இருக்கு. வாட் இஸ் திஸ் பண்டி? குரூப் ஃபோட்டோ வேணும்னு கேட்டிருந்தேன்ல, என்னோடது மட்டும் கேலண்டரில் ஒட்டி கொடுக்க மாட்டேங்கிற. இங்கே பாத்தியா, நம்ம 5 பேரும் இருக்க மாதிரி சூப்பராக இருக்கல. லில்லி லோட்டஸ் தான் வர்றதுக்குள்ள அதுக்குள்ளே பேட்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் லில்லி லோட்டஸை வச்சு எனக்கு ஒரு கேலண்டர் ரெடி பண்ணி கொடுத்துரு. பண்டி அண்ணா, இன்னைக்கு என்ன டேட்டுனா 5ஆம் தேதி தானே? முதல்ல கேலண்டர்ல ஷீட்டை கிளிங்க. 1ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, 2ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, அடுத்தது 3ஆம் தேதியும் முடிஞ்சிருச்சு, 4ஆம் தேதியும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து Jan 5th.